வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இனிப்பு பிடி கொழுக்கட்டை. அதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா? 1 கப்பு புட்டு மாவு. இது வந்து சம்பா பச்சரிசி புட்டு மாவு. நீங்கள் வெள்ளை பச்சரிசி புட்டு மாவு இருந்தாலும் எடுக்கலாம். அதில் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 சர்க்கரையை தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் சுக்கு பொடி, 1 சிட்டிகை உப்பு, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் நமக்கு தேவை. கொஞ்சம் தேங்காய், ஒரு 4 ஏலக்காய். இது ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் நம்ம திரிச்சுக்கணும். அப்புறம் சிறுபயத்தம் பருப்பு ஒரு 4 ஸ்பூன் எடுக்கணும். அப்புறம் தேவைக்கு தண்ணி. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த தேங்காய் கூட ஏலக்காவோட தோலை நீக்கிட்டு அந்த விதைகளை மட்டும் போட்டு மிக்சியில் கொஞ்சம் நைஸாக திரித்து எடுத்துக்கிட்டேன். இதை நைஸாக திரிக்கலைனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு முழுசாக தேங்காவை போட பிடிக்கும்னா அப்படியே கூட போடலாம். அப்புறம் சட்டியில் நெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் சிறுபயத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் வறுக்கணும். கொஞ்சம் செவத்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் இதில் போட்டு கொஞ்சம் செவக்கணும். செவந்ததுக்கப்புறமா சர்க்கரை பாகுவை அதில் ஊற்றணும். இப்போ அந்த சுக்கு பொடி, உப்பு அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். விட்டுட்டு தேவைக்கு இதில் தண்ணியும் நம்ம விடணும். தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அதை இனிப்பு பார்த்துக்கணும். ரொம்ப இனிப்பும் இருக்கக்கூடாது, நமக்கு தேவையான கரெக்டான இனிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி போல் இருக்கணும். இது நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இதில் கொட்டி நல்லா கிளறணும். இது ஒரு நிமிஷத்துலேயே தண்ணி எல்லாமே வற்றிடும். கொஞ்சம் கிளறி விட்டால் போதும். இது தண்ணி வற்றின உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம அப்படியே வச்சு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடணும். அது அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா வேகும். அப்போ கொழுக்கட்டை இன்னும் சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இட்லி சட்டி அடுப்பில் வச்சு தண்ணி கொதிச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் நான் உருண்டைகளாக பிடிச்சிட்ருக்கேன். நமக்கு விரும்பின டிசைனில் நம்ம பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி உருண்டையாகவும் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை டிசைன்லையும் கொஞ்சம் பிடிச்சிருக்கேன். இப்போது நம்ம கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு அதை எடுக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. நல்ல சாஃப்டாக இருக்குது இந்த கொழுக்கட்டை. பிள்ளைங்களுக்கெலாம் நல்லா பிடிக்கும். பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி செய்து கொடுங்க. நான் என் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு இதை வச்சு கொடுத்தேன். நல்லா இருந்துன்னு சொன்னாங்க. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.